நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும், இந்த பரிசுத்த நாளில் பரிசுத்த தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா சாப்டர் 12 verse 2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்கிற வேளையில தான் கர்த்தர் பலனையும் கீதம்னா என்னது? பாடலையும் தர்றாரு. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறான்னு இருப்பதற்கு ஒரு அடையாளம், அவன் பாடிட்டே இருப்பான். கிச்சனில் போய் நின்னாலும் பாட்டு, லாண்ட்ரியில் போய் நின்னாலும் பாட்டு. எங்கள் வீட்டில் சில சமயம் அப்படி தான் பாட்டு சத்தம் கேட்கும். ஆளை பார்க்க முடியாது, ஆனால் பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இந்த தேசத்தில் வேலைக்கு வெளியேருந்து யாரையாவது கூப்பிட்டு வீட்டு வேலைக்கோ பில்டிங் வேலைக்கோ கூப்பிட்டா ஒரு ரேடியோவை ஆன் பண்ணி வச்சுருப்பான் அவன். அங்கே பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இங்கே வேலையும் நடந்துகிட்டே இருக்கும். எதுக்கு? அந்த பாட்டில் அவனுக்கு கவனம் இருக்காது, ஆனால் ஏதோ சத்தம், ஒரு பாட்டு சத்தம் தனக்கு கேட்கணும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்கணும்னா என் ரட்சிப்பு உனக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு இருந்ததுன்னா, நான் ரட்சிப்பு மாணவராய் நான் அவங்க கூட இருக்கிறேன்னா எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நம்மை வைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் வாக்கு தத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபியுங்க. ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் தந்த வார்த்தையை வைத்து தான் நாம் ஆண்டவரை இப்படி நீ சொல்லியிருக்கிறீரே, ஆண்டவரே என்னை ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, எனக்கு ரட்சிப்பு மாணவராய் நீர் வாரும் ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை காத்து கொள்ளும், என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்கிற வேளையில் நிச்சயமாய் வாக்கு தத்தத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிற காலங்களில் பல காரியங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். நன்மையே அனுபவிக்கிறோம், தீமையே அனுபவிக்கிறோம். நன்மை அனுபவிக்கிற வேளையில் நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தீமையை அனுபவிக்கிற வேளையில் அழுது வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்க வச்சு இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். ரெண்டும் இந்த உலகத்தில் நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை வைத்து நான் உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையில், படிக்கிற வேளையில் இந்த வார்த்தை எனக்குத்தான், இந்த வசனம் எனக்குத்தான், இது எல்லாமே எனக்குத்தான் என்று நினைத்து நாம் அந்த வார்த்தையை நாம் உட்கொண்டால், நம்முடைய இருதயத்தின் பலகையில் நம்ம எழுதிட்டோன்னா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 91 verse 14. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்த வாஞ்சை என்ன வாஞ்சைன்னா, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவர் மேல் வாஞ்சையாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நாமம் என்ன? எல்லாரும் கேட்டால் இயேசுன்னு சொல்லுவாங்க, ஏகோவான்னு சொல்லுவாங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுன்னு சொல்லுவோம். இன்னும் அநேக நாமங்கள் வேதத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரம் சங்கீதக்காரன் நினைத்த வேளையில் நினைத்தபடி அவருக்கு ஒரு நாமத்தை வைத்து அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். பலனற்று போன வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே. அது அவருக்குள்ள ஒரு நாமம். சோர்ந்து போகிற வேளையில், கஷ்டப்படுகிற வேளையில், துன்பப்படுகிற வேளையில் பாதுகாப்புக்காக ஆண்டவரே நீர் என் கோட்டை என்று சொல்லுகிறான். கோட்டை என்று அவருக்கு ஒரு நாமத்தை பெயர் சூட்டுகிறான். ஆனால் இங்கே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வேதத்தில் இருக்கிற நாமம் படி நாம் அவரை கூப்பிடுகிற வேளையில் அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாராம். நம்ம எதை செய்கிறோமோ அந்த செய்கிறதற்கு, நம்ம கூப்பிடுறதற்கு, நம்ம ஜெபிக்கிறதற்கு பிரதிபலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஐசாயா chapter 62 verse 2. ஏசாயா 62:2. ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஒரு ஆமேன். ஆண்டவரை அவருடைய நாமத்தால் அழைத்து நீ ஜெபித்தாய் என்றால் கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்க போறாரு? புதிய நாமத்தை, புது நாமத்தை தேவன் தரப்போகிறார். மட்டுமல்ல, அதுக்கு முன்னால் உன் நீதியையும் உன் மகிமையையும் அந்த ராஜாக்களும் அந்த ஜாதிகளும் காணும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவர் ஒரு செல்ல பேரை சொல்லி நம்ம அழைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமேன். நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு அது மாதிரி தானே. உண்மையான பேர் இருக்கும், ஞானஸ்நான பேர் இருக்கும், பேபி டெடிகேஷனை வச்ச பேர் இருக்கும். இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு செல்ல பேரை வச்சு கூப்பிடுறது வழக்கம். அதே போல ஆண்டவருக்கு நான் செல்ல பிள்ளைன்னா அவருடைய நாமத்தால் நாம் கூப்பிடுகிற வேளையில் அவர் நமக்கு ஒரு புது நாமத்தை தரப்போகிறார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சங்கீதம் 92:14, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அப்படியா. ஆண்டவரை முதல்ல அறிஞ்சிக்கணும். ஆண்டவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், என்ன நாமம் தரித்தவர், அப்படி என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவர் எங்க இருக்கிறார் முதல்ல பாருங்க. ஐசாயா 33:5. ஏசாயா 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசம் போதும். கர்த்தர் உயர்ந்தவர், உனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தரும்படியாய் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். ஆமீன். அவர் உயர்ந்தவர், உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னை வைக்கும்படியாய் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். உன்னதத்திலிருந்து அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகனுக்கு, என் மகளுக்கு ஒரு இடத்தை நான் இங்கு தரப்போகிறேன், ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கப் போகிறேன். அதற்காகத்தான் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலை வெடிப்புகளில் தங்கும் என் புறாவே. கண்மலை வெடிப்புகள், இந்த ஆண்டவருடைய சரீரத்திற்கு அந்த 5 காயங்கள், அவர் கண்மலையானவர். அந்த கண்மலையானவருடைய வெடிப்புகளில் 5 காயங்களிலே நமக்கு ஒரு இடத்தை தந்து அங்கே நம்மை பாதுகாப்பாக இன்றைக்கு பாடணும். பாருங்க, நீதிமான் அதற்குள்ளே ஓடி எதற்குள்ளே ஓடி, அந்த ஆண்டவருடைய உயர்ந்த இடத்துல அவன் ஓடி போய் சுகமாக இருப்பானா. அதே போல கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் என் புறாவே என்று சொல்லி இருக்கிறார். இங்கே ஆண்டவர் உன்னதமான இடத்துல வசிக்கிறார், வாசம் செய்கிறார். அங்கு அந்த உன்னதமானவர் அந்த உயர்ந்த இடத்திலே நமக்கு ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் கூட, யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபு 22:12. பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார்
அல்லவோ அவர் அங்கே உன்னதமான இடத்துல இருக்கிறார். ஏன் இங்கே இருக்கிற உனக்கு இந்த பூமியில உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு உன்னதமான இடத்தை நான் வைத்திருக்கிறேன், அங்கு உனக்கு அடைக்கலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நாமம் படைத்தவர். நீ என் நாமத்தை முதல்ல அறிந்து கொள், என் நாமத்தை நீ அறிந்து கொள். அறிந்தாய் என்றால் நீ இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தை உனக்கு உருவாக்கி தந்திருக்கிறேன். அந்த இடத்துல, அந்த உயர்ந்த இடத்துக்குள்ள உன்னை வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். எவ்வளவு மேன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 9:10. சங்கீதம் 9:10. Psalm 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள், உமது பெயரை அறிந்தவர்கள், உம்முடைய நாமம் எது என்பதை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள், உம்மை நம்பி இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு நாமத்தில் ஒரு 4 அல்லது 5 நாமத்தை நாம் அறிய போகிறோம். அந்த நாமம் நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு நாமம். அந்த நாமத்தை சொல்லி நாம் அவரை கூப்பிடுகிற வேளையில் வேத வசனத்தின்படி அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்து அவன் என்னை கூப்பிட்டபடினால இந்த எல்லா கிரியைகளிலும் தப்புவித்து அவனை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முதல் நாமம், கர்த்தரின் நாமம் பரிசுத்த நாமம். ஆமென். ஆரம்பத்திலிருந்தே நம்ம போவோம். அது ஒரு பரிசுத்த நாமம். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த நாமம். இன்றைக்கும் உன்னதத்தில் ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த நாமம் என்று சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற கேருபீன்கள், சேராபீன்கள், தேவதூதர்கள், இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஓயாமல் ஆண்டவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே நீர் பரிசுத்தர், உன்னதரே நீர் பரிசுத்தர், அப்பாவே நீர் பரிசுத்தர், பிதாவே நீர் பரிசுத்தர். ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் நம்மை மேலே கொண்டு போய் கொண்டே இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாய். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிற வேளையில், ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிற வேளையில் அந்த மதில் உடைந்து விழுந்தது போல, எரிகோ மதில் உடைந்து விழுந்தது போல நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மதில்களையும் அவர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றும் சொல்லவும் வேண்டாம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர், உம்முடைய நாமம் பரிசுத்தம் 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 என்று அந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிற வேளையில் அவர் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தருகிறார். தந்து நம்மை ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அதனால் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுகிறோம், நல்லது தான். ஆனால் ஜெபித்து அந்த பாடலை பாடி முடிப்பதற்கு முன்பாக ஆண்டவரே நான் உம்மை துதிக்கப் போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி துதித்து கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் நாமமான பாஷைகளை நமக்கு கொடுப்பார். அதே வேளையில் ஜெபத்தின் மூலமாய் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் அவருடைய பரிசுத்த நாமம் நம்மேல் விளங்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரின் நாமம் பரிசுத்த நாமம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம், 1 Chronicles chapter 16 verse 10. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம், ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த நாமம், அந்த பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஓயாம ஆண்டவரை பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருங்க, பாராட்டி கொண்டே இருங்க. பாராட்டி கொண்டிருக்கிற வேளையில் நல்லா கவனித்து பாருங்க. நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிற வேளையில், அந்த பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற வேளையில் கர்த்தரின் நாமம் மகிமைப்படுகிறது, அவருடைய இருதயம் சந்தோஷம் படுகிறது, அவர் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறார். அந்த ஜெபிக்கிற வேளையில், துதிக்கிற வேளையில், பாடுகிற வேளையில் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு தான் நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தி நாம் பாடுகிறோம், முன்னிறுத்தி ஜெபிக்கிறோம், முன்னிறுத்தி துதிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு இருதயம் கம்பீரிக்கும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நாமம் பரிசுத்தம், மறந்துடக்கூடாது. பரிசுத்த தேவனை உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் சொல்லிட்டு அந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில் நமக்கென்று இருக்க அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் நம்மை வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார்.
ஆண்டவரே, சில வேளையில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் வந்து நிற்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவே இல்லை என்று. ஒரு விஷயம் ஆண்டவருக்கு முன்பாக வந்தேன். ஆண்டவரே, என் உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அப்படி நாம் கேட்கிற வேளையில் கர்த்தர் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படும் ஆயின் அந்த பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். வைப்பேன் என்று சொன்னவர் வைப்பார். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வைப்பார் என்று சொல்லவில்லை, வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, சங்கீத புஸ்தகம் 33:21 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 33:21, Psalm 33:21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். ஆமென். அவருக்குள் களிகூரும். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவருக்கு அந்த பரிசுத்தம் என்கிற அந்த நாமத்தை, அந்த பெயரை நான் நம்பி இருக்கிறபடியால் என் இருதயம் அவருக்குள் களிகூரும். உலகத்துக்குள் களிகூராது, மாம்சத்தில் களிகூராது, பிசாசுக்குள்ளால களிகூராது, கர்த்தருக்குள் களிகூரும். என் ஆவி ஆத்தும சரீரம் கர்த்தருக்குள் களிகூரும். அந்த பரிசுத்த நாமத்தை நாம் நம்புவோம் என்றால், அந்த பரிசுத்த நாமத்தை நாம் விசுவாசிப்போம் என்றால், அந்த பரிசுத்த நாமத்தை நாம் அறிக்கை இடுவோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருக்கிறது. விசுவாசிங்க, அவர் நமக்கு இரட்சிப்புமானவர். நிச்சயமாய் தேவன் நடத்துவார். கர்த்தரின் பரிசுத்த நாமம் நித்தியமானது. கர்த்தரின் பரிசுத்த நாமம் மாறாதது. கர்த்தரின் பரிசுத்தமான நாமத்தை நம்புங்கள். பரிசுத்தத்தோடு கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல களிகூறும்படியாய் மகிழும்படியாய் வைத்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். முதல் நாமம் பரிசுத்த நாமம். இரண்டாவது நாமம் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம். சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 47 verse 4. ஏசாயா 47:4. எங்கள் மீட்பருடைய நாமம். அதில் பாருங்க எவ்வளவு உரிமையோடு சொல்றாங்க பாருங்க. யாருக்க மீட்பர்? எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனையுடைய கர்த்தர் என்பது. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது எங்கள் மீட்பருடைய நாமம். சேனைகளுடைய கர்த்தர் என்பது சேனைகளின் தேவன். அநேக பாடல்கள் இருக்கிறது. சேனை அதிபர் நம் கர்த்தருக்கு என்று பல பாடல்கள் இருக்கிறது. பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம். அந்த சேனைகளின் அதிபதியாகிய நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிற வேளையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறார். எதற்கு ஆண்டவர் சேனைகளோடு காணப்படுகிறார்? எதற்கு ஆண்டவர் சேனைகளோடு காணப்படுகிறார்? கேள்வி வேணுமே. அவர் பரிசுத்தர் அல்லவா? அவருக்கு எதற்கு சேனை? அவருக்கு சேனை இல்லை, நமக்காக அவர் சேனைகளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. வேதம் சொல்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் யாருக்குடையது? கர்த்தருடையது. யுத்தம் செய்ய போகிறார் அவர். அப்போ அவருக்கு சேனை வேணுமா வேண்டாமா? சேனைகள் வேணும். வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நமக்கு, எனக்கு, உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா என்ன செய்கிறது? நம்ம இங்கேருந்து ஒரு சேனைகளோடு அந்த துரைத்தனங்களோடு மோத முடியாது, அதிபதிகளோடு மோத முடியாது, அந்தகார லோகாதிபதிகளோடு மோத முடியாது, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு போராட முடியாது.
இந்த போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் தரித்தவராய் காணப்படுகிறார். இந்த போராட்டங்கள் வரும்போது என்ன செய்கிறோம்? நான் பார்க்கிறேன், நான் முடிக்கிறேன், நான் செய்வேன், நான் இந்த போராட்டத்தில் ஜெயம் பெறுவேன், தோற்று போய்விடுவாய் சகோதரனே சகோதரியே. ஆனால் முழங்கால் படியிட்டு அந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாய் என்றால் கர்த்தர் ஒரு சேனையை அனுப்பி நம்மை ரட்சிப்பார். நமக்கு எதிராக வந்த போராட்டத்தை கர்த்தர் அழிப்பார். ஆமென். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்த. என்ன போராட்டம் போராடணும்? உபவாசத்திலும் ஜெபத்திலும் போராடி ஜெபித்தேன். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதுதான் போராட்டம். இங்க போய் அந்த வான சேனைகளோடு போராட முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. நம்மால முடியாதுன்னு உள்ள காரியங்களை கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிந்து முடியாதவைகளை நமக்கு கர்த்தர் முடித்து வைத்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் நாமம் பரிசுத்த நாமம். அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற வேளையில், சேனைகளின் தேவனாய கர்த்தர்ங்கிற நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற வேளையில் கர்த்தர் சேனையோடு வந்து நிற்பார். வேதத்திலே அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தர் சேனைகளோடு அனுப்பின காரியங்கள் தம்முடைய தாசர்களுக்காய், தம்முடைய ஊழியக்காரர்களுக்காய் கர்த்தர் சேனைகளை அனுப்பினது உண்டு. அநேக காரியங்கள் உண்டு. ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் ஒரு தடவை திருநெல்வேலி பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் இப்போது இல்லை, மறைந்து விட்டார். ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாராம். அப்போ அவரை கொல்லுவதற்காக, அழிப்பதற்காக ஒரு கூட்டம் அந்த ஜனங்கள் அங்கு எழும்பி இருக்கிறார்கள். இது பல வருஷங்களுக்கு முன்பாக. அந்த கூட்டத்தை தடுப்பதற்கும் அவரை கொல்வதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாம். அந்த நாட்களில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம இதே மாதிரி லைட் கீட் எதுவும் கிடையாது. ஒரு பெட்ரோமக்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க ஒன்று, அந்த லைட்டை தான் அங்கங்கே கொளுத்தி வச்சுருக்காங்க. அந்த லைட்டை இவர் பார்க்குற வேளையில் ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் வந்து ஒரு கூட்டம் பொல்லாதவர்கள் சேனையோடு வருகிறாங்க. இங்கே ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் இருக்கிறது. பார்த்த உடனே இவர் எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வாரது இவருக்கு தெரியுது. அப்போது இவர் சொல்லியிருக்கிறார், தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் அமைதியாக இருங்க, யாரும் எழும்பக்கூடாது, அமைதியாக இருங்கன்னு. அவங்க எல்லாரும் அப்படி சுற்றி வளைச்சாச்சான். இப்போது இங்கே வந்திருக்கிறவங்களையும் நாங்கள் ஏதாவது பண்ண போகிறோம், இவரே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சுற்றி வளைச்சி கையில் வேல், அம்பு, இப்படிப்பட்ட பழைய அந்த கருவிகளை வைத்து கொண்டு இருக்காங்களா, அந்த ஆயுதங்களை வைத்து கொண்டு இருக்காங்களா. நிற்கிற வேளையில் இவர் சொன்னாராம், நெருங்கி வருகிற வேளையில் சொன்னாராம், நசரேயனான இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, இந்த ஜனத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளும் அப்படியே நிற்பதாக என்று சொல்லியிருக்கிறாரு. அவன் வேலை பிடிச்சிருந்தவன் அப்படியே நிற்கிறானா, அம்பை பிடிச்சிருந்தவன் அப்படியே நிற்கிறானா. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ் கொடுத்து நிற்கிறாங்க அங்கே நிற்கிறவங்க எல்லாம். காரணம் என்ன? அவர்கள் அல்ல, அங்கே சேனைகளின் கர்த்தர் அங்கு வந்தார். அந்த பொல்லாத ஜனங்களுடைய அந்த பொல்லாத ஆவிகளை அவர் அடக்கி போட்டார். அங்கே ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தாராம். அதன் பிறகு ஆராதனை ஆசீர்வாதமாக முடிந்தது. எல்லாரும் கிளம்பின பிறகு வந்து கேட்டாங்களாம், எங்களை கொஞ்சம் விடுதலை ஆக்குங்கன்னு. நாங்கள் இந்த பக்கமே வர மாட்டோன்னு, ஓடுங்கடான்னு சொல்லியிருக்காரு. திரும்பி பார்க்காம எல்லாரும் ஓடி இருக்கிறாங்க. போராட்டம் உண்டு, ஜெயம் நமக்கு உண்டு. நம்ம அந்த போராட்டத்திலே நாம் எழுந்து நின்றோம் என்றால், ஆண்டோடைய வல்லமையோடு நாம் எழுந்து நின்றோம் என்றால் நமக்கு ஜெயம் உண்டு. கிதியோன் மிகவும் பயந்தவன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுறாரு. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, முடிஞ்சு போச்சு. இவன் போகிறான், இவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சேனைகளின் தேவன் நம்மோடு. எந்த பிரச்சனை எங்கே எழும்பினாலும் நீங்கள் போராடாதுங்க. நீங்கள் போராடினீங்கன்னா உங்களுக்கு தோல்வி. போராடுகிற தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக போராட அவர் வல்லவராயிருக்கிறார். போராடி ஜெயத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நாமம் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம், பரிசுத்த நாமம். இரண்டாவதாக ஆண்டவருடைய நாமம் சேனைகளின் நாமம். மூன்றாவது நாமம் அற்புத நாமம். அவர் அற்புதங்களை செய்கிறவர். நம்ம கழிந்த வாரம் அதுக்கு முந்தின வாரம் தியானித்தோம். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 11 கடைசியில் நம்ம பார்த்தோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தும் கடைசி பகுதி. அற்புதங்களை செய்கிறவருமாகிய
உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நான் சில வேளையில் நினைக்கிறது உண்டு, இந்த நதிகளின் குறுக்கே அணைகளை கட்டி அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தினாலும் கூட அந்த நதிகளுக்கு அந்த அணையிலிருந்து தண்ணீர் வெளியே வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், யோர்தான் நதியை 2ஆக பிரிக்கிறார். பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் அந்த பட்ட உடனே அந்த தண்ணி அப்படியே அந்த பக்கம் நிற்குது. அந்த சிவந்த சமுத்திரத்தை பாருங்கள், செங்கடலை பாருங்கள், அதில் 2 பக்கமும் நிற்குது, தண்ணி அப்படியே நிற்குது. ஆண்டவர் யாராவது அதே மாதிரி அற்புதங்களை இந்த நாளில் செய்ய முடியுமா? அற்புதங்களை செய்கிறவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? நசனா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடந்தாச்சு. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு பொய்யாச்சு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அற்புதங்கள் நடக்கிறது. எவ்வளவு அற்புதங்கள்! ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் படைப்பான். எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. அதே அற்புத நாமம் படைத்தவரை நாம் ஆண்டவரை சோத்தரிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வேலையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வீட்டில் அற்புத நாமம் படைத்தவர் இருப்பார் என்றால் அங்கு தினமும் அற்புதம் நடக்கத்தான் செய்யும். ஆமேன். பரிசுத்த நாமம், சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம், அற்புத நாமம் படைத்தவர் ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். முதலாம் அற்புதம் கானா ஊரில் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின அற்புதம். எல்லாரும் வந்து கேட்டாங்களாம். அந்த சமையல் செய்தவன் அந்த பந்தி விசாரிப்பான்னு சொன்னானா, எல்லாரும் முதல் நல்ல ரசத்தை கொடுப்பான், பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆனால் இங்கே அப்படின்னா எல்லாம் மாறி வருது. ஆண்டவரை இயேசு அங்கே வருகிறாரு, தண்ணீர் நிரப்புன்னு சொன்னார், தண்ணி ரசமா எங்கே மாறி இருக்குது? யார் மாற்றினா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். யாராலும் முடியவில்லையே. நாம் விசுவாசம், அதில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு அற்புதம் நடக்கிற வேளையில் நம்முடைய குடும்பம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ பாடணும் இல்லை, எங்கள் முகங்கள் வெட்கப்படாது. வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அற்புத நாமம் படைத்தவர் ஆண்டவர். நான் சொல்லுகிறேன், உங்களில் வெளிப்பட, உங்கள் குறைவுகள் நீங்க, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுற எல்லாவற்றையும் நிறைவாக மாற்ற அங்கு ஒரு அற்புதம் தேவை என்றால் அந்த அற்புத நாமம் படைத்தவரை கூப்பிடுங்க. அற்புத நாமம் படைத்த இயேசுவே வாரும் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவருக்கு தடை கிடையாது. யாரும் அவரை தடுக்கவும் முடியாது. அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மகிமைப்படுத்த அவர் தம்முடைய நாமத்தை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அற்புதம் செய்கிற வேளையில் நாம் விசுவாசிக்கிறோம், நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தேவன் வைக்கிறார். இந்த மகள் அற்புதத்தை எதிர்பார்த்தாங்க, நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து விசுவாசித்தாங்க. அந்த அற்புதத்தை நான் செய்தேன், உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைத்திருக்கிறேன். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே மற்றவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சொல்லாமல் இருக்கவே முடியாது. என்னை ஆசீர்வதித்தவர், அற்புதத்தின் மூலமாக என்னை ஆசீர்வதித்தவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு விரோதமாக எழும்பின கிரியைகளை அழித்தவர், பரிசுத்த நாமம் படைத்தவர், என்னை பரிசுத்தப்படுத்தினவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசித்தார்கள், விசுவாசிப்பார்கள். ஆமேன். 4வதாக மிக முக்கியமான ஒரு நாமம் கர்த்தரின் வார்த்தை என்கிற நாமம். கர்த்தரின் வார்த்தை என்கிற நாமம் வெளிப்படுத்தின விசேஷம். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 13. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை இயேசு தரித்திருந்தார். இயேசுவின் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை
தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தால், அந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் ஜெபித்தால், உங்கள் வாழ்வில் பரிசுத்த நாமம் தரித்தவராய் காணப்படுகிற இயேசு, சேனைகளின் கர்த்தர் நாமம் தரித்தவராய் காணப்படுகிற இயேசு, அற்புதம் செய்கிறவராகிய இயேசு தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். வார்த்தை அவர் நாமம். சில வேளையில் நம்ம குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுகிறோம், உனக்கு நான் இதை வாங்கி தருவேன், இதுக்கு வாங்கி தருவேன், அதை வாங்கி தருவேன் என்று. அந்த பிள்ளைகள் அதை மனசில் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கேட்க, இதை வாங்கி தருவேன்னு சொன்னீங்களே, அது எங்கே? நம்ம சொன்னனால அது அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணி கேட்குது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கல, ஆண்டவரே இத்தனை பேருக்கு இந்த அற்புதம் செய்திருக்கிறீரே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக செய்திருக்கிறீரே ஆண்டவரே, இந்த வார்த்தையை வைத்து கேட்குறேன், எனக்கும் உங்களுடைய வார்த்தையை நீ நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன்னு சொன்னீரே ஆண்டவரே, நான் இப்போ கீழே இருக்கிற ஆண்டவரே, கீழே விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, எழும்ப முடியல ஆண்டவரே, என்னை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்படுகிறேன், நறுங்குண்ட ஆவியோடு காணப்படுகிறேன், என்னை ரட்சியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீ சொல்லி இருக்கிறீர், உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நான் உன்னை எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீர், எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீர். என்னை எழுப்பி எனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வையும் ஆண்டவரே. ஏழைகளையும் திக்கற்ற விதவைகளையும் திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிற வார்த்தை. இந்த வேதத்தை படிக்கிற வேளையில் இப்போ ஏதாவது ஒரு பகுதியை நாம் படிக்கிற வேளையில் அந்த வசனத்தை வைத்து, அந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கிற வேளையில் அவர் நாமம் வார்த்தையாக இருக்கிற அப்படின்னால் நிச்சயமாய் அந்த நாமம் நம்முடைய மகிமைக்குரிய காரியத்துக்கு நேரம் நம்மை அழைத்து செல்லும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக நாமங்கள் இருக்கிறது. இந்த நாமத்தை எல்லாம் வைத்து நான் ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தர் அப்படி அழைப்பார், செல்ல பெயரிட்டு அழைப்பார், அன்பான பெயரிட்டு அழைப்பார். அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த புது நாமம் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் படுத்த படுக்கையில் இருக்காங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் சுகம் இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் உமக்கு முன்பாக கொண்டு வச்சாங்க, அத்தனை பேரும் நீர் விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, நீ சுகமாயிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை சொன்னீர் என்றால் உம்முடைய வார்த்தை மகிமைப்படுமே. நீ வார்த்தையிலே நாமம், உம்முடைய நாமம் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எனக்கு அந்த கிருபை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யும் ஆண்டவரே. இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதற்குரிய வசனத்தை வைத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவரே, வார்த்தை என்கிற நாமம் படைத்தவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் ஆசீர்வதியும். விசுவாசத்தில் இருங்க. நீங்கள் கேட்டது, நீங்கள் தேடினது உங்கள் கண்களுக்கு முன்பாய் வரும், உங்கள் கரங்களால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ கேட்டோமா? வசனத்தை வைத்து கேட்டோமா? ஏதோ அடுக்குமொழியில ஜெபம் செய்துட்டு போறதில்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வைத்து, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். விசுவாசித்தோம் என்றால் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை. ஆமாண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை உண்டு ஆண்டவரே, நன்மை உண்டு, கிருபை உண்டு ஆண்டவரே. என்னை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க, எவ்வளவு ஒரு மேன்மையான காரியங்கள் பாருங்க, எவ்வளவு ஒரு அதிசயமான காரியங்கள். அற்புத நாமம் நம்முடைய வாழ்க்கையில விளங்கணும்னா, நம்முடைய வேதத்தில் நடக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் நாமம் வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை அவருடைய நாமம். வேதத்தை எடுக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை வாசித்து விட்டு போடுவதில்லை. வாசித்து போடுவது ஒரு பேப்பர், ஒரு புக்கு, சாதாரண காரியங்கள். வேதத்தை படிக்கணும்.
அதில் முக்கியமான வேத பகுதி அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். ஏன் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும்னா, நாளொரு காலத்தில் நீங்கள் வசனத்தை தேடுகிற வேளையில் இங்கே அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கிறது உங்களுக்காக வரும். கர்த்தரை தேடுகிறவர்களை, கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறவர்களை நீர் கைவிடவே மாட்டீர். ஏனென்றால் உமது நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், நம்பி இருக்கிறார்கள், நம்பி ஜீவிக்கிறார்கள். ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, வார்த்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். கர்த்தர் எழும்புவார், நம்மளை எழுப்புவார், கட்டும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை யாரும் நம்பாதுங்க. அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார், அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் சொல்ல போகிறார். ஐயா, நான் ஒரு வெறுமையாக இருக்கிற ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்பட என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பரிசுத்தமான நாமம், என்னை பரிசுத்தப்படுத்தும். நீ சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிறவர், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். உம்முடைய வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஒரு மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக, எங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தன் பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரின் அற்புதமான நாமம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். கர்த்தரின் வார்த்தை உங்கள் வாழ்வில் வல்லமையையும் ஜெப ஆவியையும் ஊற்றட்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறந்து விடாதுங்க, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலம் வரைக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுங்க. அவரை நம்பி இருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். நாம் ஜெபிப்போமா? இன்றைக்கு இந்த நாளில் 4 நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அறிந்தபடியினால எனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை நீர் வைத்திருக்கிறீர். அந்த அடைக்கலத்துக்குள் நான் வந்து விட்டேன்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நம்புங்க. இயேசுவின் நாமம் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க ஆயத்தமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த நாமத்தை நம்புங்க ஆண்டவரே. உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர், என் எல்லை எங்கிலும் நீர் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என் கண்களை பரிசுத்தப்படுத்தும், என் நாவுகளை பரிசுத்தப்படுத்தும், என் உதடுகளை பரிசுத்தப்படுத்தும், என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தப்படுத்தும். ஏனென்றால் இது பரிசுத்த நாமம் படைத்த ஆண்டவரை பரிசுத்தத்தோடு நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அதை நீர் விரும்புகிறீர். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எனக்குள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜெபிங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எனக்குள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. Glory to God, glory to God. அந்த பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறபடினால் என் இருதயம் உமக்குள் களி கூறட்டும். அந்த சேனை அதிபதி, சேனைகளின் கர்த்தருடைய நாமம், சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம், அந்த நாமம் ஆண்டவரே எனக்கு தேவை ஆண்டவரே. போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆண்டவரே, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் தினமும் போராட்டம் ஆண்டவரே, தினமும் போராட்டம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தர்ங்கிற நாமம் படைத்தவரே ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. இந்த போராட்டத்தில் என்னால் போராட முடியாது கர்த்தாவை, எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. இந்த போராட்டத்தில் ஒன்னே ஒன்று நான் எதிர்பார்க்கிறேன், உம்முடைய கருத்திலிருந்து ஜெயம் வரணும். ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரட்டும் அப்பா. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக ஜெயம் உண்டு. நான் சொல்லுகிறேன், எந்த போராட்டம் எழும்பினாலும் அதுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்காதுங்க. அதை அப்படியே பேக் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியில் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. அவர் எழும்பினா போதும். கர்த்தர் இறங்கும்படி காத்திருக்கிறவருடைய பாதப்படியில் வைங்க. ஆண்டவர் இறங்கும்படி காத்திருக்கிறார். நம்மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கிற வேளையில் இந்த கிரியைகளெல்லாம் தூளாய் மாறிடும். எதிர்த்து வருகிற ஆயுதங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எதிர்ப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பேசுவார். அவர் உங்களுடையவராக இருக்கிற அப்படின்னா அற்புத நாமம்.
இத்தனை ஆண்டு காலமும் ஒரு அற்புதத்துக்காய் காத்திருந்தேன். இன்றைக்கு உம்முடைய நாமம் அற்புத நாமம் என்று அப்படியால் தினமும் இந்த அற்புத நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன். ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் குடும்பத்தில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. நான் ஆராதிக்கிற சபையில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறேன் தகப்பனே. அற்புதம் செய்ய வேண்டும் கர்த்தாவே. உலகம் முடியாதுன்னு சொல்லும் ஆண்டவரே, உம்மால் முடியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்மால முடியும் ஆண்டவரே. நீர் வார்த்தையிலும் நீர் செய்கையிலும் வார்த்தையிலும் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உம்மால முடியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்தை நீ பார்ப்பாய். உன் கண்களுக்கு முன்பாய் அது எழும்பும், அது நடக்கும். எல்லாரும் செத்து போற சரீரம் சொல்லுவாங்க. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன் அதற்குள் வரப்போகிறது. Glory to God. இது கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தரின் வீட்டு வாசப்படியில கதவு தட்டுகிற சத்தத்தை கேட்பாய். அந்த சத்தத்தின் மூலமாய் நீ கேட்ட அற்புதம் உன் வீட்டு வாசப்படியில நடக்கும். எழுந்திரு. நீ எழும்பினாதான் பிரகாசிக்க முடியும். எழுந்திரு. அற்புதத்தின் மாதம் இது. அநேக அற்புதங்களை தேவன் செய்ய போற. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டு வாக்குத்தத்தத்தை கேட்டு நீங்க விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் செய்ய வல்லவர். வேதத்தை தியானியுங்கள், தியானியுங்கள். இது எப்படி நடக்கும் என்கிற அந்த அவிசுவாசத்தை போட்டு விடுங்க. விசுவாசிங்க. அற்புதம் செய்கிறவர் அவர். வார்த்தையின் மூலமாய் அற்புதம் செய்தவர் அவர். அவர் நாமம் வார்த்தை என்கிற நாமம். வார்த்தை என்கிற நாமம், இயேசுவின் நாமம் தேவனுடைய வார்த்தை என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரோ சொல்லிட்டு போறது கிடையாது. அந்த வார்த்தை கிரியை செய்யும். வார்த்தை கிரியை செய்யும். மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை வைத்து ஜெபிப்பாய் என்றால், அவருடைய நாமத்தை வைத்து கேட்பாய் என்றால், அவருடைய நாமத்தினால் நீ ஆவியினால் நிரம்புவாய் என்றால், அவருடைய நாமத்தால் வந்த ஜெப ஆவி உனக்குள்ளே வரும் என்றால், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். உலகத்தில் பலருக்கு பல பேர் பட்ட பெயரை சூட்டி இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஆண்டவர் புது நாமம் சொல்லி நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஜெபியுங்க. அற்புதத்தின் மாதம் இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் செய்யும் அப்பா. அதற்குள்ளாக இந்த யுத்தம், இந்த போராட்டம் முடியணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்குள்ளாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் கிரியை செய்யணும் ஆண்டவரே. ஜெபியுங்க. ஜெபித்து கொண்டே இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தால் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது உம்முடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடம் கேட்கிற ஒரு விசை ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்துக்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தனாய் மனவாட்டியாய் கர்த்தரங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. அந்த பரிசுத்த நாமம் படைத்தவரே ஆண்டவரே, எங்கள் மேல் பரிசுத்த நாமம் தரிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவிய காலம் முழுவதும் போராட்டம். காரணம் ஏனென்று தெரியவில்லை. காரணமற்ற காயங்கள், காரணமற்ற பாடுகள், காரணமற்ற உபத்திரவங்கள், காரணமற்ற வியாதிகள், வேதனைகள், இழப்புகள். இயேசுவே, இயேசுவே, சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் படைத்தவரே, எங்களுக்காக யுத்தம் செய்பவரே, யுத்தத்தில் வல்லவரே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது சொன்னீரே, எங்களுக்காக ஒரு விசை இறங்கி வாரும் ஆண்டவரே. எல்லாவற்றும் முன்பாய் அறிக்கை இடுகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றும் முன்பாய் அறிக்கை இடுகிறோம் கர்த்தாவே. அந்த யுத்தத்திலே எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. இந்த சின்ன இருதயம் உமக்குள் மகளும்படியாய், உம்முடைய நாமம் எங்களுக்குள்ளே விளங்கும்படியாய் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. விடுதலை தாரும் ஆண்டவரே. விடுதலை தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அற்புதமான நாமம் ஆண்டவரே. அற்புதமான நாமம் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அதட்டின நாமம் ஆண்டவரே. இறையாதே அமைதலாயிருந்து சொன்ன நாமம் கர்த்தாவே.
எத்தனையோ குடும்பங்கள் இறைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அமைதி இல்லாமல் ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, கொந்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. இந்த அற்புத நாமத்தை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ இன்றே அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க முடியாது உங்களுடைய நாமத்தினால கேட்கிறேன் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. அவருடைய இல்லங்கள் கர்த்தாவே, வீடுகள் வீடுகளாக இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த வீட்டுக்குள்ளே சமாதானமும் சுகமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் தங்கட்டும் கர்த்தாவே. வறட்சியும் வறண்ட காரியங்களும் மாறி போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த வீட்டுக்குள் நுழையும் போதே ஒரு தெய்வீக சமாதானம் அவர்களுக்குள்ளே வரட்டும் கர்த்தாவே. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குழப்பத்தின் ஆவி, போராட்டத்தின் ஆவியை கர்த்தர் அப்புறப்படுத்தி விட்டு தகப்பனே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இழந்த அத்தனைவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்து அற்புதமாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் உம்முடைய வார்த்தையின் மேல் அதிகாரம் எடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, அந்த நாமம் படைத்தவரே, இயேசு என்கிற நாமம் படைத்தவரே அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அற்புதம் செய்வதோடு நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவளை பலப்படுத்தும் கர்த்தாவே, திடப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தும் கர்த்தாவே. உடைய வார்த்தை தகப்பனே உடைய பிள்ளையோட வாயிலிருந்து எப்பொழுதும் தொனிக்கக்கூடியதாய் கர்த்தாவே கிரியை செய்யும் ஆண்டவரே. சபையின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இந்த நாமம் தரித்தவர்கள் என்று சொல்லும்படியாய் ஆண்டவரை தரித்தவரை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லும்படியாய், இந்த நாமத்தின் மூலமாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றவர் என்று சொல்லும்படியாய், இந்த நாமத்தின் மூலமாய் சமாதானம் சந்தோஷத்தை பெற்றவர் என்று சொல்லும்படியாய் ஆண்டவரே ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் நாமத்தை நீ அறிந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் இந்த சபிக்கப்பட்ட கிரியல் அவனை விடுவித்து என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உயர்த்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் உயர்த்தும், குடும்ப வாழ்க்கையில உயர்த்தும் ஆண்டவரே, தனிப்பட்ட ஜீவியத்திலே உயர்த்தும் ஆண்டவரே, வேலையிலே உயர்த்தும் ஆண்டவரே, சம்பள உயர்வு பதவி உயர்வை தந்து உயர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நாமத்தை நீ அறிந்தபடியால் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நான் உன்னை அழைக்கப் போகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தகப்பனே, இன்றைக்கு எத்தனையோ பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், கண்ணீர், அவமான, நிந்தனையில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. இந்த தேவ செய்தியின் மூலமாய் அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. வசனத்தின்படி என் தேவன் எனக்கு ரட்சிப்பு, நான் இனி பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தனிப்பட்ட ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நீங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நான் அழைக்கப்பட போகிறேன் என்கிற அந்த விசுவாசத்தோடு இருதயத்தின் மீது கரைத்த வைத்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.